நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக என் ராஜாதி ராஜாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அவருக்கு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவும் தகுதி கிடையாது அப்படின்னு நினச்சிப்பா, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த ஜாஷ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் மறுபடியும் கூட நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே உம்மை துதிக்கிறோப்பா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீ மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவரப்பா. எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர். உலகத்தையும் வியாதியையும் எல்லாவற்றையும் இச்சைகளையும் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். போராட்டங்களை எல்லாவற்றையும் ஜெயித்தவர். எங்க கூட இருக்கிறதற்காக நன்றி, எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி, எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் பாருங்க. ஆண்டவர் நான் ஒரு காரியத்தை நினச்சேன். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற அங்கலாய்க்கு போடு இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய உங்களை என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேடுகிறார். ஒருவேளை நம்ம எத்தனையோ நம்ம ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட வேதத்தை கேட்டு நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம அநேக வசனத்தை வாசித்து நம்ம அநேக அற்புதங்களை வாங்கியிருக்கிறோம் ஆண்டவரிடம். ஆனால் தேசத்தில் ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியல. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியல, பாதை தெரியல, வழி தெரியல, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. அதனால பல பல காரியங்களை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்கிறாரு, நீ அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, வேதம் அப்படி சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 அப்படி எழுதியிருக்கிறது.
நான் தேசத்தை அழிக்காதபடி. இன்னைக்கு ஆண்டவர் உங்க நம்ம மேல ஒரு பாரத்தை வைக்க விரும்புகிறார். அழிக்காதபடி நான் இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும். இதை பார்க்கிற தேவ ஜனம் ஜெபிக்கணும்னு சொல்றார். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம், எனக்கே ஜெபிக்க முடியல, நானே ஜெபிச்சு எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாங்க முடியல, மற்றவங்களுக்காக எனக்கு எப்படி ஜெபிக்க முடியும்? ஆண்டவருக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு, தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. தேசத்தின் நன்மையை நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 1:19 அப்படி எழுதியிருக்கிறது, தேசத்தின் நன்மையை சாப்பிடுங்க. தேசத்துல எதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியலன்னு நினைக்கீங்களா, அதெல்லாம் கர்த்தர் தருவா. இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, தேசத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கலாம். இந்த நாளில ஆண்டவர் பாத்தீங்கன்னா மத்தேயு 26 விசுவாசிகளையும் உங்களையும் ஊழியர்கள் தேவ பிள்ளைகளாம் ஸ்பெஷலாக வச்சிருக்காரு. ஆமாம், ஸ்பெஷல். நீங்களும் நானும் ஸ்பெஷல். நீங்கள் அப்படி நினச்சி பாருங்களேன். நம்ம நினைக்கும் நம்ம மனுஷனால ஒதுக்கப்பட்டிருக்கணும். இல்லை, நீங்களும் நானும் ஸ்பெஷல். ஆண்டு சொல்றாருல, நான் ஒன்று தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இது எல்லா ஜனங்களிலும் நீ யார் பரிசுத்த ஜனம் சொல்றாரு. உங்களை பார்த்து என்ன பார்த்து நம்ம குறைவுள்ளவங்க, ஆனால் நம்மளை பார்த்து அப்படியே ஆண்டவர் நம்மளை ஒரு பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. அப்படி நீங்கள் அப்படி யோசித்து பாருங்களேன். உண்மை அதுதான். அல்லது நம்மளால ரட்சித்திருக்க மாட்டாரே. இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயுல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசப்பா இன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு வராரு. இப்படி கொஞ்சம் அப்படி சிந்தனைகளை வாங்கண்ணே அப்படி என்கிட்ட ராத்திரி அப்படி என்கிட்ட பேசினார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மத்தேயு 26 37 உங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படி வாங்க, இயேசுவை கூப்பிட்டு வர்றாரு நம்மளை. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்படி வருத்தத்தை பாருங்க. நம்ம பார்த்தா நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோன்னே, நம்ம சில காரியங்கள் நம்ம பிள்ளைகளை பார்த்தோன்னே நம்ம வருத்தத்தெல்லாம் சில நேரம் கொட்டுவோம். இல்லை, நம்ம இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆண்டுட்டு வைப்போம். சில நேரம் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், சில நேரம் நம்ம உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லலாம், உடன்பிறந்தக்கிட்ட சிலர் கேட்பறவங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. நண்பராக இருந்தால் சொல்லலாம், விசுவாசியாக இருந்தாலும் சொல்லலாம், ஊழியர்களாக இருந்தால் சொல்லுவீங்க. இங்கே இயேசுவா பாருங்களேன், அவ்வளோ பெரிய தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எப்படி பாருங்க, அப்படி வருத்தத்தை அவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. நம்ம நினைக்கும் நம்ம வருத்தத்தை அவர் சுமக்கிறார். உண்மை, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்துட்டார். எத்தனை காரியங்கள் நமக்கு சுமந்து தீர்த்திருக்கிறார் யோசித்து பாருங்க. இங்க சொல்றாரு, கூட்டிட்டு வர்றாரு, 2 பேரையும் கூட்டு வந்து பேசுறார், வியாகுலப்படுறாரு. ஏன்னா மரணம் நடக்க போகிறது என்பது இயேசுவுக்கு தெரிந்து விட்டது. பாருங்க சொல்றார், கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் சொல்றார் பாருங்களேன், இயேசுவா சொல்றாரு, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார் என்று சொல்லி பேசுறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து, அன்னைக்கு சீஷர்களை பார்த்து பேசினார், இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, என் உள்ள துக்கம் கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா, தேசம் அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாருங்களேன், உங்களுடைய கிராமத்தை பாருங்க, உங்க தெருவை பாருங்க, உங்களுடைய மாவட்டத்தை பாருங்க, மாநிலத்தை பாருங்க, உங்களுடைய தேசத்தை பாருங்க. ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உண்மையிலே நான் சொல்றேன், நேற்று இரவில் என்கிட்ட பேசினார், என் இருதயம் துக்கம் கொண்டிருக்கு மகளே. இப்படி கூப்பிட்டு வச்சு பேசுறாருமா, உங்ககிட்ட பேசுறாரு. அன்னைக்கு அவங்ககிட்ட எப்படி பார்த்துட்டு தெரியுங்கன்னா, 2 பேரை கூட்டிட்டு போறாரு. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு, நீங்கள் இங்கே தங்கி என் கூட இருங்க, விழித்திருங்கள் சொல்றார். சொல்லிட்டு போய் பாருங்க, கொஞ்சம் அதை வாசித்து பாருங்க. மத்தேயு 26 போய் ஜெபிக்கிறார். ஆனாலும் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் கூட நீங்க விழிச்சிருப்பீங்களான்னு கேட்கிறார். ஆமா, என்ன தெரியுமா, அன்று உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, தேசம் அழிஞ்சிட்டு இருக்கு, நீ ஜெபிப்பாயான்னு கேட்குற. என் உள்ள அங்கலாய்க்கிறான், ரத்தம் சிந்தினேனே, பூமியின் எல்லா பாவங்களையும் நீக்கி அக்கிரமங்களை நீக்கும்படியா நான் ரத்தம் சிந்தினேனே, என் ஜனங்கள் அதை அறியவில்லையே என்று அங்கலாய்க்கிறார். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, என் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறது. நம்ம துக்கத்தெல்லாம் மாற்றினாரே,
நம்ம எவ்வளோ துக்கம் அடைஞ்சோம் யோசித்து பாருங்க. அந்த துக்கம்லாம் மாறுச்சே எதுக்கு தெரியுமா? மற்றவங்க இன்னும் அவருடைய துக்கத்தை, ஆண்டருடைய துக்கத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, என் கூட விழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போதான் முக்கியமாக வரார் பாருங்களேன். 40ஆம் வசனம், மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 மணி நேரம். தேசம் அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க நம்ம கேட்குற செய்தியெல்லாம் ஒரு நல்ல செய்தி கூட இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஜெபிச்சா பாதுகாக்கப்படுவோம், ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க. விமானம் விழுந்து 170 பேர் பலி தென்கொரியாவில். பாருங்க, எனக்கு அன்பான தெய்வச்சனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, பெரியோரே, பெற்றோரே, கடந்த ஒரு நாளில் நான் தூங்கி கொண்டிருந்தேன். நான் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். நான் எழும்பி செவிச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு 4:30 மணிக்கு நான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எந்திரிச்சிட்டு கண்ணை மூடுறேன். ஒரு சத்தம் என் பக்கத்தில் வந்து, நீயும் இப்படி தூங்கலாமா? கோபமாக அல்ல, வருத்தமாகவும் அல்ல, ஒரு பாரத்தோடு தெளிவாய், நீ இப்படி தூங்கலாமா? நான் எழும்பி உட்கார்ந்து, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீ உங்களை பார்த்து என்னை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்படி தூங்கலாமா? கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. தேவ பிள்ளையே, ஜெபிப்பாயா? கர்த்தர் சொல்றாரு, என் கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க தேசத்துக்காக. ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட உன்னை நம்பலாமான்னு வந்து கேட்கிறார். நீ ஜெபிப்பாயா என்று கேட்கிறார். மரணங்கள் எத்தனை, எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள், எங்கே பார்த்தாலும் அருவருப்புகளும் பாவங்களும் கொலைகளும் வெறிகளும், மிஷனரிகள் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் வைத்து ஜெபிப்பீர்களா? ஒரு ஆபிரகாம் ஜெபித்ததுனால அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், கர்த்தருக்கு நீதிமானாய் விளங்கினான். ஒரு மோசே ஜெபித்ததுனால கர்த்தர் அவனை கொண்டு பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தாரே, அபிஷேகித்தாரே. எங்கேயோ இருந்த நம்மை, மனுஷரால் மறக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட உங்களை என்னையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறாரே, வரைந்து வைத்திருக்கிறாரே, தாங்கி வருகிறாரே, தப்புவித்து வருகிறாரே. எத்தனை ஜெபத்துக்கு நமக்கு பதில் தந்திருக்கிறார். சிறுவர்கள் வியாதியிலே ஹாஸ்பிட்டல்ல எத்தனை கூட்டங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, என் இதயம் அன்றைக்கல்ல இன்றைக்கு துக்கம் கொண்டு இருக்கிறது என்று இயேசுப்பா சொல்றாருமா. நீங்க இயேசுவின் வார்த்தையை இதை எடுத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, முதல்ல அவரோடு கூட கொண்டு வச்சாரு, அவங்க அதுக்கும் ஜெபிக்கல. ஆண்டவர் இயேசுப்பாவை தனியா போய் ஜெபிக்கிறாரு. இங்க மறுபடியும் வந்து கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதுன்னு. 41 சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பாருங்க, நம்மகிட்ட எவ்வளவு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. எப்படி சொல்றாருன்னா, உன்னால முடியாதுதான்ப்பா, உன்னால முடியாது, உன் மாம்சத்தால முடியாதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவியானவர் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உங்க பாரத்தை புரிந்து ஜெபிப்பேன். சீஷர்கள்லாம் தூங்கிட்டாங்க, நீங்க நானும் தூங்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பேதுரு மறுதலித்தார்மா. ஜெபித்திருந்தாருன்னா உண்மையிலே மறுதலித்திருக்க மாட்டார். அதுக்கு பின்னால் அப்படி எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு. எங்க பாருங்களேன், 42ஆம் வசனம் 42ல இயேசுவா ஜெபிக்காரு, 43ல இயேசுவா வர்றாரு.
எப்படி சொல்றார் தெரியுமா? அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவங்க கண்ணில் ரொம்ப தூக்கமா இருந்திருக்கு. ரொம்ப வருத்தப்படுறாருல இன்னைக்கு. நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் சொல்கிறதே, திறப்பினில் நீர்க்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார், திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. தேவ பிள்ளையே, அவர் நம்மை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார், அழுகிறார். உங்களை பார்த்து, என்னை பார்த்து அழுகிறார். ஊழியனை பார்த்து, மறுதலித்த ஊழியர்களை பார்த்து, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து, பணத்திலே விழுந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து அழுகிறார். தேசம் அழுகிறது. பாருங்க, தூக்கம், கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததாம். 43ஆம் வசனம் சொல்கிறது. 45ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், பேசாம இருங்கன்ட்டார். பேசாம தூங்க. அப்படி எப்படி எழுதிருக்கு பாருங்க. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்துட்டு, என்ன எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்றார். நம்ம தான் முடிவு எடுக்க போகிறோம். தேசத்தின் நலன்கள் காக்க தெய்வ பிள்ளையே, ஜெபிப்பீர்களா? நம்மளை ஒரு 3 முறை எழுப்பி பார்ப்பார். நீங்கள் நம்மளை அநேக முறை எழுப்பியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாரம் எழுப்பி பார்ப்பார். எழும்பு ஜெபிம்பார். நம்ம அப்படியே அதுக்கு செவி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போயிடுவார். அதை தான் இதில் செய்கிறார் இயேசுவா. இதை பாருங்க, அப்படி எழுதியிருக்கு. 43ஆம் வசனம் 45, மத்தேயு 26:45, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், பேசாம இருங்க, ரெஸ்ட் எடுங்கன்ட்டு. ரெஸ்ட் எடுங்கப்பா. நீ நம்மை பார்த்து அப்படித்தான் வேதனைப்படுகிறார். தேவஜனமே, ஒரு ஆபிரகாம் பிறப்பில் நின்றதுனால கெஞ்சி பாருங்க, எப்படி ஜெபிக்கா தெரியுமா? பரிந்து ஜெபிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசே எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? கெஞ்சுறாரு. பாருங்க, ஒரு வசனம் அப்படி அழகா இருக்கு. யாத்ராகமத்துல கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிற யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துல 32ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 32ஆம் அதிகாரத்துல யாத்ராகமம் 32:13 எப்படி ஜெபிக்க பாருங்க. உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். எப்படி ஜெபிக்கார் பாருங்களேன். பின்பாகத்தில் எப்படி எழுதியிருக்கிறதுனா, அவர்களுக்கு உங்கள் சந்ததியார் என்னென்னைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்காக செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு தேவ மனுஷனுடைய, தேவ விசுவாசினுடைய, தேவ பிள்ளையுடைய, ஊழியருடைய ஜெபத்தை கேட்டு அழிவை தடுத்து நிறுத்துவார். பரிதாபம் கொள்ளுகிற தேவன், மன்னிக்கிற தேவன். தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தூக்கத்தை தியாகம் பண்ணு, தியாகம் பண்ணு, பேசாம இளைப்பாருங்கன்ட்டு போயிட்டாரு. அந்த பட்டியல நீங்க வரக்கூடாது. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் உங்க பாரத்தை புரிந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. பாருங்க எனக்கு அன்பான தேவஜனமே, பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயுல ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நுகத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படி சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. ரீமானா சந்தர புக்கலபா பௌக்கனா சிக்கபா ரீமானா கபா. ஓ நன்றி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்படி எழுதியிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல ஆகையால் 28ஆம் வசனத்துல, லூக்கா 22:28, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில்
என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களேன்னு சொல்றார். நன்றி கேட்ட நம்மளை பார்த்து, கீழ்ப்படியாத என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே அப்படி சொல்றாரு. அப்படி நம்புறாரு. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் மாறுவோமா? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பாரத்தை இன்னைக்கு புரிந்து கொள்வீர்களா? வாலிபர்களுக்காக ஜெபிப்பீர்களா? வாலிப பிள்ளைகள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள், பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள், படிக்க முடியாமல் சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, குடும்பங்கள் அலக்கழிகிறது, ஊழியர்கள் இடைறு விழுகிறார்கள், ஜெபிக்க முடியாமல் போராடுகிறார்கள், வெள்ளி சூனியங்கள், மந்திரங்கள், யாகங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது, திருச்சபைகள் உடைக்கப்படுகிறது. தேவச்சனமே, ஜெபிப்பீர்களா? எல்லாருக்கும் ஜெபக்குறிப்பு சொல்லணும் அவசியம் இல்லை. நீயும் இப்படி தூங்கலாமா? இந்த வேடு உண்மையிலே என்ன கொல்லுன்றது. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் தூங்கலாம்ப்பா, ஆனா நீ என்ன செய்யாத. எல்லாரும் தூங்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, நீ தூங்காதே. நீ விழிப்பாயா? உனக்காக எத்தனை இரவுகள் நம்மை பாதுகாக்கிறார் தூங்காமலும். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் பாதுகாத்து வருகிறாரே. எல்லாம் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் நெருக்கடிகளால் மாற்றி தந்தாரே. அவருக்கு நாம் நன்றியாய் வாழ்வோமா? அவர் சொல்றார் பாருங்களேன், என்னோடு கூட எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே வா அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன அழகா சொல்றாரு. அதுக்கு பிறகு ஒன்று சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்களா? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் இருக்கிற தேவ பிள்ளையே. அவரோடு கூட பாடுகள்ல சந்தோஷப்படுகிற உதவி செய்யற அவருக்கு நம்ம எதுவும் உதவி செய்ய முடியாது. ஆனா அவருடைய பாரத்தை புரிந்து ஜெபிக்க முடியுமே, அவருடைய கண்ணீரை துடைக்க முடியுமே. ரட்சிப்பதற்கு நாம் தடையா இருக்க கூடாது. அவர் உங்களை நம்பிதானே நம்மளை எல்லாம் ரட்சித்தார், அபிஷேகித்தார். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கலாக சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஏசப்பா சொல்றாரு. எப்படி தெய்வப்பிள்ளையே, ஆண்டவற்ற இந்த நாளில நான் ஜெபிப்பேன் ஆண்டவரை. நான் வாலிபர்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவர். நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்பட்டான். தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேரண்ட்ஸு கண்ணீர் வடிக்காங்க. என் கணவரும் குடிக்கிறாரு, என் பிள்ளையும் குடிக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் அப்படி வேஸ்ட் செலவு இல்லாமலே நம்மளால குடும்பம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. குடியார கணவன், குடியார பிள்ளை. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் ஜெபத்திலே தடுத்து நிறுத்த முடியும், அழிவை தடுத்து நிறுத்த முடியும். ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடியார கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அநேகர் இருக்கிறார்களே, ஜெபிப்பீர்களா? காசு கொடுக்காத கணவன் ஏராளம். வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்காத கணவன் ஜெபிப்பீர்களா? ஆண்டவற்றை ஜெபம் பண்ணுவோமா? தேசம் அழிகிறது, திருச்சபைகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் உடைந்து போயிற்று. பிசாசு கைக்கரித்துக் கொண்டு இருக்கிறான். நீங்கள் அழிவை தடுத்து நிறுத்த முடியும். ஜெபிப்பீர்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்னை நம்பலாமா? நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் மாறுவாயா? என் நுகத்தை ஏற்றுக்கொள்வாயா? நான் உனக்கு அப்போ இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். நான் மனு சாந்தமும் அமைதியுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்வாயா? என் பாரத்தை. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்டார். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகி உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். ஊழியர்களாகி நீங்களும் நானும் தயவு செய்து அவனுடைய பாரத்தை புரிந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்க குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். உங்க பிள்ளைகள் காரியங்களை அப்படி நடத்துவார். உங்க ஊழியங்களை அவர் நடத்துவார். உங்களுடைய தொழில்களை நடத்துவார். உங்களுடைய பணிகளை நடத்துவார். உங்களுடைய விவசாயங்களை நடத்துவார். உங்க பிள்ளைடைய எதிர்காலங்களை பிரிச்சோலை அவர் நடத்துவார். அவருடைய பாரத்தை பாருங்க அப்படி சொல்லுவது, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்க தரித்திரம் மாறும். பிள்ளைகள் திருமணங்களா, வேலை வாய்ப்புகளா, குழந்தை பாக்கியங்களா, வெளிநாட்டுக்கு போக வேண்டுமா, எதில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் அவர் செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார். நீ தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா, ஸ்கூல்களுக்காக, காலேஜுகளுக்காக, வேலை ஸ்தலங்களுக்காக எல்லாம் நஷ்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது தேவஜனமே.
கம்பெனிகள் எல்லாம் லாக் ஆகுகிறது. அநேகர் வேலை இழந்து தவிக்கிறார்கள். அநேகருக்கு சேலரி இல்லை. செபிப்பீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். செபிப்பீர்களா? நான் கீழ்ப்படிவேன், இனி செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுவீங்களா? நான் கீழ்ப்படிவேன், இனி செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் அர்ப்பணிக்க வேண்டுமா? என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லுவீங்களா? என் அன்பு தேவ, எனக்கு அன்புனா குடும்பமே, என் அன்பான வாலிபர்களே, ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, பெற்றோரே, வாலிபர்களே, முதியோர்களே, ஒருவேளை தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன், என்றைக்கு நான் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேனோ கர்த்தர் என்னுடைய வழிகளை எல்லாம் திறந்து கொடுத்தார். சுயநலத்தை எல்லாம் தூக்கி தூர போடுங்க. குடும்பம், பிள்ளைங்க கட்டாயம் ஜெபிக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு, தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே நடந்து போகிற எல்லா ஜனத்திற்காகவும் நீங்கள் ஜெபிப்பீர்களா? எல்லாரும் ஜெபிப்பீர்களா? ஓ மை காட், என் ஜனத்தை ஜெபிக்க வைப்பீராக. என் ஜனத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மேலும் ஒரு ஜெபமேகம் மூடுவதாக. எல்லாரையும் ஜெபிக்க வைப்பீராக. அப்பா, மன்றாடுகிற கிருபை எல்லார் மேலும் வைப்பீராக. கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்தை வைப்பீராக. ஒரு நெகேமியாவை போல, ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு ஏசப்பாயை போல, உங்களை போல எங்களை எல்லாரும் ஜெபிக்க வைங்க. உங்க பாரத்தை புரிந்து உங்களை நாங்கள் அநேக வேளையில் உதாசீனப்படுத்திட்டோம், நாங்கள் அசட்டை பண்ணிட்டோம் ஐயா. நீங்கள் எழுப்பும் போதெல்லாம் நாங்கள் கேர்லெஸ்ஸாக தூங்கிட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க. என் ஜனத்தை ஜெபிக்க வைப்பீராக. என் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் நன்மையை, தேசத்தின் நன்மையை, என்னென்ன நன்மைக்காக எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் தேசத்திற்காக ஜெபித்து தேசத்தின் நன்மையை, பரலோகத்தின் தேவன் என் ஜனத்துக்கு இதை பார்க்கிற வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக, திருமணங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, சத்துரு அழிக்கப்படுவானாக, இயேசுவின் நாமத்தினாலே தூக்கமின்மை மாறுவதாக. பெரிய காரியங்களை செய்யும். நீ சொன்னீர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். அதை எல்லாருக்கும் செய்யும், எல்லாருக்கும் செய்யும், எல்லாருக்கும் செய்யும். பட்சம்பாதம் இல்லாத என் அன்பு நேச சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எல்லாருக்கும் செய்யும். ஆசீர்வதி, காத்துக்கொள். முதியோர்கள் மரண பயமெல்லாம் மாறுவதான், மாறட்டுமே இயேசுவின் நாமத்தில். இதை ஆசையோடு பார்க்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் இன்னும் ரீச் ஆகட்டும், கிரியை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.